நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இதை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்டார் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் பார்க்குறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நிறைய இடத்துல மோட்டரை போட்டு விட்டு ஆனால் மறந்துடுறாங்க, ஞாபகம் இல்லாமல் தண்ணி டேங்க் ரொப்பி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இதை வந்து ஆஃப் பண்ணி கொடுக்குறதுக்காக கட் ஆஃப் சுவிட்ச். டேங்க்கு ஃபுல்லாச்சுன்னா உடனே ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு வெளியில், அந்த லெவலுக்கு கரெக்டாக ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 220 வோல்ட் டு 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இங்கே வந்து ரெக்டிஃபையர் ஆகும், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இங்கே ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஆகி இங்கேருந்து இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த பக் போர்டுக்கு வரும். பக் போர்டிலேருந்து இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு தான். அதுக்கு மேலே கொடுத்தா அந்த ரிலே வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வர சப்ளை ஸ்ட்ரைட்டாக மேலே டேங்குக்கு போகும். டேங்குக்கு போய்ட்டு அங்கேருந்து ரிட்டன் இதுக்கு வரும். இந்த பக் போர்டுக்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து எவ்வளோ வோல்டேஜ்னாலும் நம்ம மேலே கொடுக்கலாம், 250 வரைக்கும் கொடுக்கலாம். நான் சுவிட்ச் அந்த மாதிரி டிசைன் வச்சுருப்பேன். அங்கேருந்து இதுக்கு வரும்போது நானே எனக்கு கொடுக்குறது பற்றி 12 வோல்ட்டு தான் கொடுக்குறேன். ஏன்னா பக் போர்டு வந்து மேக்ஸிமம் 40 வோல்ட்டு தான் சப்போர்ட் பண்ணும். அதுலேருந்து 12 வோல்ட்டு நம்ம டவுன் பண்ணுறோம், ஸ்டெப் டவுன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டெப் டவுன் ஆகிட்டு இதுக்கு வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 அதாவது 220 வோல்டேஜ் 220 வோல்டேஜ் இந்த வயர் வழியாக இந்த ரிலேக்கு போயிட்டு இதுலேருந்து இங்கே சிக்னல் வந்துச்சுன்னா இதுலேருந்து சப்ளை இதுக்கு போகும். இது ரிலே கிளிக் ஆகும். ரிலே கிளிக் ஆச்சுன்னா இதில் அவுட்புட் வரும். இதே கொண்டு போய்ட்டு இந்த கான்டாக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு மேக்ஸிமம் சிங்கிள் பேஸ் 3 பேஸ் ஸ்டார்டர் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற கான்டாக்டரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஓல்டு செக்ஷன் சொல்லுவாங்க. இது 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுறது. இது பார்த்திங்கன்னா இந்த சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இதுக்கு போயிடும், இன்னொன்று வந்து நியூட்ரல் காமன். இது நாங்கள் இதுக்கு முன்னே வந்து வேறு ஒரு மெத்தடில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ளோட் சுவிட்ச் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட்டு அதுக்கு டைரெக்டாக கொடுத்து அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வருவோம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது சுவிட்ச் ஃபெயிலியர் ஆகிடுது. வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால சுவிட்ச் ஃபெயிலியர் ஆகிடுது. இன்னொரு விஷயம், டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும். டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும்போது அந்த வோல்டேஜ் ட்ராப் வரும். அப்போ இந்த சுவிட்சு அந்த வோல்டேஜுக்காகவே ஆம்பியர் லோடு அதிகமாக உட்காந்துச்சுன்னா போயிடுது. அதுக்காக இப்போ இந்த ஒரு நியூ மெத்தடு ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். இது நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இந்த வீடியோவிலே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சர்க்யூட் தேவை அப்படி இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சர்க்யூட் நான் மேக் பண்ணி தரேன்.